Hi viewers, welcome to TechZonerscnc YouTube channel to us. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா x-axis alignment எப்படி நம்ம பண்ண போறோம். அலைன்மெண்ட் வேற ஆச்சுனா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். வந்து பாத்தீங்கன்னா x-axis வந்து அலைன்மெண்ட் வேற இருக்கு. அதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்ன்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த அலைன்மெண்ட் வேறு ஆச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டர்னிங் டூலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பார்ட்டிங் டூலாக இருந்தாலுமே அலைன்மெண்ட் மேலே கீழே வேறு ஆயிடுச்சுன்னாவும் இந்த மாதிரி பேஸ் பண்ணும்போது டிப்பு வரும். இது பார்த்தீங்கன்னா சென்டரைட் கரெக்டாக இருக்குது, அதனால சின்ன டிப் கூட வியூ ஆகல நமக்கு. இந்த பக்கம் பாருங்கள், ஆக்சுவலி இது வந்து பார்ட்டாப்பாக இருக்கிற பீஸு. உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டிப் எப்படி வரும், இதை அவாய்ட் பண்ணுறது எப்படி. நீங்கள் வந்து சென்ட்ரேட் வேறு ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி சென்ட்ரேட் டிப் வரும். நீங்கள் சென்ட்ரேட் ப்ராப்பராக இருந்துச்சு, ஒரு 5 மைக் வித்தின் ஓவனுக்குள்ளார இருந்துச்சுன்னா இது போல் டிப் இல்லாமல் ஃப்ளாட்னஸாக வரும். சரி, ஓகே. இந்த சென்ட்ரைடு நம்ம எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணலான்றது இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். டேரக்டில் மவுண்ட் ஆகிருக்கும் இந்த பிளேட் வந்து. ரெண்டு பக்கம் M3 ஸ்க்ரூ இருக்கும், அதை ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிளேட் வெளியில் எடுத்துருங்க. எடுத்த உடனே என்னன்னா இந்த மிஷினில் எனர்ஜி போல்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 ஆலன் போல்டு இருக்கும். இது M10 போல்ட்டு. நீங்கள் 8 mm ஆலன் கீழே வந்து ஈவனாக வந்து லூஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நான் இதை வந்து லூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட மொபைல் வந்து யாரும் ஷூட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்ட்டு நான் என்னோட லெஃப்ட் ஹேண்டில் மொபைல் வச்சு ரைட் ஹேண்டில் உங்களுக்கு நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லா போல்ட்டும் ஆப்போசிட் லூஸ் பண்ணிக்கணும். மீடியமாக லூஸ் பண்ணிக்கணும், ஃபுல் லூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயல் ஸ்டாண்ட் வந்து இந்த செக்ல வந்து மவுண்ட் பண்ணணும் ஒரு லொகேஷன்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா டயல் ஸ்டாண்ட் வந்து நம்ம மவுண்ட் பண்ணியாச்சு. தென் வந்து இந்த டூல் கட்ட போகிற இந்த ஸ்லாட்டில் வந்து நம்ம x-axis இதில் தான் செக் பண்ணணும். இந்த சர்ஃபேஸில் செக் பண்ணணும். இல்லைன்னா டென்ட்டு டேமேஜ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு எம்ரி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இல்லை ஆயில் ஸ்டோன் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் மோஸ்ட்டாக வந்து ஆயில் ஸ்டோன் யூஸ் பண்ணால் வந்து மைனராக இருக்கிற சின்ன சின்ன டென்ட்டெல்லாம் வந்து கிளியர் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டயல் ஸ்டாண்ட் வந்து 0க்கு செட் பண்ணிக்கணும். அப்புறம் நான் வந்து ஜாக்கில் மோர் செலெக்ஷன் ஜாக் போட்டு ஃபீட் ரைட் வந்து ஒரு 40% வச்சுருக்கேன். இப்போ x-axis மூவ் பண்ண போகிறேன். எவ்வளோ எரர் இருக்குன்னு பார்க்கலாம். இது மைக்ரோ டயல். பார்த்தீங்கன்னா சாலிடாக நமக்கு 25 மைக்ரான்ஸ் வந்து அலைன்மெண்ட் வேறாக இருக்குது. ஆக்சுவலி என்னோட மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா O5 மேலே தான் இருந்துச்சு. நான் ஜஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது அலைன்மெண்ட் போடுவோம்